வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு, இட்லிங்க. மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தண்ணியில் ஊற போடுங்க. கொஞ்ச நேரம் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க, நல்லா தோல் வந்துடும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உரிக்கிறதுக்கு. தண்ணியில் ஊற போட்டால் கிளியராக தோல் வந்துடுங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலைங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், மீன் குழம்பு ஒரு வாட்டி சூப்பராக இருக்கும். இதாங்க மீன். காரப்பொடி, பன்னா, சங்கரா மீன் வாங்கின்னு வந்தோம். அடுப்பில் சட்டி வச்சுருங்க. சட்டி நல்லா காயட்டும். நல்லா சட்டி காய்ஞ்ச பிறகு தண்ணி இல்லாத எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காய்ஞ்ச பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. எங்கள் ஊர் சைடு ஐஸ் மீன் இருக்காதுங்க, நல்லாயிருக்கும் மீன். கடுகு பொரிஞ்சதை சீரகம் போடுங்க. சீரகம் போட்டு வெந்தயம் கொஞ்சம் போடுங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. கரண்டி போட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி போடுங்க. பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவு புளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகுத்தூள் போடுங்க. நாங்கள் தேவையான அளவு புளி, உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கணுங்க. அதில் மிளகாத்தூள் போடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இது மாதிரி போடுங்க, நல்லாயிருக்கும் குழம்பு. இது மாதிரி கரைச்சி குழம்பு வச்சோம்னா, நாங்கள் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்ற மாட்டோங்க. வெங்காயம் தக்காளி வதங்கினத குழம்பு எடுத்து ஊற்றிடுங்க. நல்லா கிளறி விட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சது மாங்காய் போடுங்க. மாங்காய் போட்டதை மீன் போடுங்க. மீன் போட்டு கொஞ்ச நேரம் தாங்க மீன் குழம்பு கொதிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விடக்கூடாது. மீன் போடாத மீனா எவ்வளோ நேரம்னா கொதிக்கலாம். மீன் போட்டால் கொஞ்ச நேரம் தான் கொதிக்கணும். தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து கொஞ்சம் சிம்மில் வைங்க அடுப்பை. இட்லி சுட சுட ஆவி பறக்க இட்லி சுட்டுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கலரி பாருங்கள். மாங்காவும் வெந்துட்டுருக்கும். ஓரமாக கரண்டி விட்டு கலக்குங்க. மீன் உடையாத இருக்கும். குழம்பு இறக்கிடுங்க. குழம்பு இறக்கி மீன் குழம்பு இட்லிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்குங்க இட்லி. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இந்த டிஃபன் தாங்க. டிஃபனுக்கு மீன் குழம்பு. இன்றைக்கி இட்லி, மீன் குழம்பு.